ஆளுநர் பெரிய ஆளா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பெரிய ஆளானா? உண்மையாக சட்ட ஒழுங்கை காப்பாற்றணும், இந்திய இறையாண்மையை காப்பாற்றணும்னா அந்த அக்கறை ஆளுநர் ரவிக்கு இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு கைதி, குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் அல்ல. குற்றம் சாட்டப்பட்டது வேற, நிரூபிக்கப்பட்டது வேற. இவரை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை இங்க வளர்ப்பதற்காக அவர் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு பிஜேபி ஏஜென்ட். முதலமைச்சருக்குள்ள அதிகாரத்தை ஆளுநர் எடுத்துக் கொள்கிறார். இது தமிழக மக்களை அவமதிப்பதாக. பிஜேபி சார்பாக நீங்கள் எதாவது சொல்லிகிட்டே இருங்க, மக்கள் மத்தியில் ஏதாவது பேசிக்கிட்டே இருங்க, ஆளுநர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்களா? மாநில சுயாட்சி என்பது அடைந்தால் திராவிட நாடு, இல்லையால் சுடுகாடு. இந்த கோஷமெல்லாம் எங்கிருந்து இந்தியாவுக்கு எங்கிருந்து வந்தது? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாடும் நடப்பு நிகழ்ச்சியில் நம்மிடம் அநேக அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேச திரு தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். இப்போது நேற்றுக்கு இரவு ஆளுநர் ஆர்.என். ரவி இருக்கார்ல, அவர் ஒரு அறிக்கை ஒன்று அனுப்புகிறாரு. அமைச்சரவையிலேருந்து செந்தில் பாலாஜியை டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அதே இரவோடு இரவாக என்ன பண்ணுறாரு, அதை நிறுத்தி வைக்கிறோங்கிறாரு. அவருக்கு அந்த அமைச்சரவையிலேருந்து நீக்கிற உரிமை இருக்கா? எதுக்காக நீக்கணும், எதுக்காக அதை நிறுத்தி வைக்கணும்? ஆளுநர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் அல்ல. சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும், மக்கள் ஓட்டு போடுவோம். நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும், மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் கேபினட், அதாவது முதலமைச்சருக்கு அதிகாரத்தை கொடுப்பாங்க. முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. கவர்னர்கிட்ட போய் 135 எம்எல்ஏக்கள் ஒரு பெரிய பட்டியலை கொடுத்து, இது நாங்கள் அத்தனை பேரும் இவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதாக நாங்கள் உறுதிமொழி அளிக்கிறோம். அப்போ யார் முதலமைச்சர்? ஸ்டாலின் முதலமைச்சர். அப்போ அதிமுக நாங்கள் 115 பேரும் எடப்பாடி முதலமைச்சராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இவரை நீங்கள் பதிவு பண்ணி வைங்க. அவர் இல்லைன்னா நேராக தலைமை நீதிபதி, ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதி போய், ஐயா நாங்கள் இவரை முதலமைச்சரை ஏற்றுக்கொண்டோம், இந்தாங்க அதுக்கான ரெக்கார்டு நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அவர் தீர்மானம் போட்டிருக்கோம். இதுதான் ஆளுநர் பதவிக்கான அடையாளம். ஆளுநரை யார் அமைச்சரவையில் நீடிக்கணும், யார் எந்த அமைச்சர், பிடபிள்யூ யாரு, ஹைவேஸ் யாரு, கலால் துறை யாரு, மின்துறை யாரு, இதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு. ஆளுநருக்கு எந்த அதிகாரம் இல்லை. இது யார் சொல்றாடா? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுது. இது யார் பெரிய ஆளுனா? ஆளுநர் பெரிய ஆளா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பெரிய ஆளானா? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எதை சொல்லுகிறதோ அதை செய்யக்கூடியவர் தான் ஆளுநர். அப்போ செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சரா ஆஸ்பத்திரியில் இருக்கிறது, இவருக்கு என்ன இடைஞ்சலா இருக்கு? அவரே செயல்பட முடியாமல் மருத்துவமனை கேர்டேக்கரா ஆக்சிஜன் குழாயை போட்டு படுத்து கிடக்கிறாரு. இவர் என்ன ஆளுநர் டிஸ்டர்ப் பண்றாரு? அப்போ ஆளுநருக்கு பிஜேபி கொடுக்கக்கூடிய அழுத்தம், ஆர்எஸ்எஸ் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை இரவோடு இரவா எடுத்தேன் கவிழ்த்தேன் செய்யக்கூடிய இந்த ஆளுநரை தமிழ்நாடு புறக்கணிக்க வேண்டும். உதாரணத்திற்கு சட்டசபை நடந்தது, நம்ம கடந்த காலத்தில் ஆளுநர் உரை நடக்கும்போது கோச்சிட்டு போனார். அது எந்த ஆளுநரை உரை நடந்தாலுமே அரசாங்கம் உரையை தயார் செய்து ஆளுநர் கொடுத்துருவாங்க. ஆளுநர் நைட்டு படித்து பார்த்துட்டு சரி இதை பேசுங்கன்னு சொல்லி ஆளுநர் என்ன பண்ணுவார், ஒப்புதல் கொடுத்துருவார். ஒப்புதல் கொடுத்ததை தான் முதலமைச்சர் பேசுகிறாரு. இதில் ஏன் கோச்சிட்டு போகிறேன்? அப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுகளை, திராவிட அரசுகளை ஏதாவது வகையில் குழப்பம் செய்யணும், அதை சீர்குலைக்கணும், இதுதான் நோக்கமே தவிர உண்மையாக சட்ட ஒழுங்கை காப்பாற்றணும், இந்திய இறையாண்மை காப்பாற்றணும்னா அந்த அக்கறை ஆளுநர் ரவிக்கு இல்லை. ஏன்னா முதலமைச்சருக்கு இந்த அதிகாரம் இல்லையா, ஆளுநரை திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு மத்திய அரசிட்ட கேட்க வேண்டிய ஒரு இது இல்லையா? அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அவரு நீங்க எல்லா சட்டமன்ற உறுப்பினர் கையெழுத்து போட்டு கொண்டு போய் ஜனாதிபதிட்டு கொடுத்து 3 மாசம் ஆச்சு. 3 மாசத்துக்கு முந்தைய
இந்த ஆளுநரை திரும்ப அழைத்துக் கொள்ளுங்கள். இவர் எங்க மாநில அரசுக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு இடையூறா இருக்காருங்கிற புகார் தட்டி விட்டாச்சு. இனி எங்க போகணும்னா, இப்ப அவர் செந்தில் பாலாஜிய டிஸ்மிஸ் பண்ணது 24 மணி நேரத்துக்குள்ள அந்த டிஸ்மிஸை வாபஸ் வாங்கலைன்னா நேரம் எங்க போறாங்க? உச்ச நீதிமன்றத்தை போறாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போனா, டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா, இப்ப அவரு மேல எந்த வழக்கு பதிவு செய்து தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் விசாரணை கைது தான். ஆமா, தண்டனை கொடுக்கப்பட்ட ஆளுநருக்கு வேலையில ஆட்டோமேட்டிக்கா அவரு நீதிமன்ற காவல்ல தான் இருக்காரு. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு கைதி. ஆமா, குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் அல்ல. குற்றம் சாட்டப்பட்டது வேற, நிரூபிக்கப்பட்டது வேற. குற்றம் நிரூபிக்கப்பட்டா நீதிமன்றமா என்ன பண்ணும்? அவருக்கு ஒரு 6 வருஷம் தண்டனைனா எலெக்ஷன் நிற்க முடியாது, முடிஞ்சு போச்சு, பதவி போயிரு. இப்படி இதான சட்ட நடைமுறைகளை சட்ட வல்லுநருடைய ஆலோசிக்காமல் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செய்யக்கூடிய ஆளுநரை பொறுத்தவரை இந்திய சனாதன ஆதரவாளராக இருக்காது. எப்படின்னு கேட்டால், வடலூருக்கு போகிறாரு. அங்கே போய் வள்ளலார் இந்து மதத்தினுடைய ஆன்மீக குருங்கிறாரு. அங்கே இருக்கிற வள்ளலார் சிஷியம் பூரா எல்லாம் கொடி பிடிச்சி திரிகிறான். ஏன் இவரை விரட்டி விடுங்க முதல்லங்கிறான். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, சனாதனத்தை எதிர்த்தவர் தான் வள்ளலார். சனாதனத்தை ஆதரித்தவர் அல்ல, ஜாதியை ஆதரித்தவர் அல்ல. ஜாதி மதமே கிடையாதுயா, எல்லாம் சமபந்தி விருந்து, எல்லாம் அன்னதானம் போடுங்கய்யா, சாப்பிடுங்கய்யா, எல்லாம் ஒன்றா இருக்குன்னு சொன்னவர் தான் வள்ளலார். ஆனால் ஆளுநர் என்ன சொல்கிறாரு? அவர் இந்து மதத்தினுடைய அடையாளங்கிறார். இப்படி அதே போல் பெரியார் பல்கலைக்கழகம் போகிறாரு. அங்கே போனால் அங்கே இருக்கிற பூரா அங்கே கருப்பு கொடி காமிச்சிட்டு வெளியே போக சொல்கிறேன். ஏன்னா தமிழ் பட்டமளிப்பு விழாவில் தமிழ் பயன்படுத்தப்படவில்லைங்கிறது குற்றச்சாட்டு. எங்கே நடக்குது? தமிழ்நாட்டில். மாணவன் தமிழ் படித்தவன், இப்போ கல்லூரி தமிழ் கல்லூரி, ஆனால் தமிழில் இல்லாமல் ஆங்கிலத்தில் உரையாற்ற. அதெல்லாம் நாங்கள் பாமக எம்எல்ஏ எதிர்த்து வெளியே போயிட்டார். அப்போ ஆளுநரை பொறுத்தவரை தமிழக அரசுக்கு ஏதாவது இடையூறு செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ 9.5 லட்சம் மாணவர்கள் படிச்சுட்டு பட்டம் வாங்க காத்திருக்கான். பொன்முடி சொல்றாரு, ஆளுநர் செய்தியே கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ அந்த மாணவருடைய எதிர்கால கேள்விக்குரியாது. ஆமாம், அதெல்லாம் பண்ணாம இந்த திமுக அரசு மீது குற்றம் சாட்டுறது, இந்த மாதிரி அமைச்சர்கள் தூக்குறது, அவருக்கு இல்லாத வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை இங்கே வளர்ப்பதற்காக அவர் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு பிஜேபி ஏஜென்ட். இப்போ இவர் செந்தில் பாலாஜி ஊழல் கரைபடிந்தவர் தான். அவர் ஊழல் சொல்லலாங்க, ஊழல் கரைபடிந்தவர் தான், ஊழல்வாதி தான், பல ஆயிரம் கோடி டாஸ்மார்க்கில் ஊழல் தான். அவங்க தரப்பு அமைச்சரே சொன்னது. யாரு? நீங்க நிதி அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்றாரு, இந்த கலால்ல டாஸ்மார்க்ல லீகேஜ் இருக்கியாங்கிறாரு. ஊழல் நடந்திருக்கு, எல்லாம் உண்மைதான். நீங்க 2000க்கு மேற்பட்ட பார்கள் சட்டவிரோதமாக அதிமுக காலத்திலேயே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன பிறகு அதை ரினியூவல் பண்ணாமையே 2 வருஷமா நடத்திருக்காங்க. யாரு? செந்தில் பாலாஜி ஆட்கள், கரூர் கம்பெனி. அப்போ 2000 பார்களை சட்டவிரோதமா 2 வருஷம் நடத்திருக்காங்க. அதெல்லாம் ஊழல் தான். ஆனால் இந்த ஊழலை யார் ஊழலை சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, ஊழலே இல்லாதவன் தான் ஊழலை சொல்லணும். மோடி மேல பெரிய ஊழல். என்ன பெரிய ஊழல்னா, அதானிக்கு 1.5 லட்சம் கோடியை இன்சூரன்ஸ் பணத்தை 1 லட்சம் கோடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து 50,000 கோடி எடுத்து கொடுத்துருக்காரு. யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். இதை டெல்லியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற கூட்டுக்குழு, அதானிக்கு எப்படியா 1 லட்சம் கோடி கொடுத்தீங்க, இதை விசாரிக்கணும், அதானி விசாரிக்கணும், நாடாளுமன்ற கூட்டுக்குழு போட்டு விசாரிக்க சொன்னால் அது விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிறது பெரிய ஊழல், இங்கே இருக்கிறது சின்ன ஊழல். பெரிய ஊழல் சின்ன ஊழல் சண்டை போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது. தமிழ்நாடு மக்களுடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது. அப்போ தமிழ்நாடா டெல்லியான்னு பார்த்தா இங்க இருக்க மக்கள் யாரும் சப்போர்ட் பண்ணுவான்? தமிழ்நாடு தான். அப்போ நீங்க கோயம்புத்தூர்ல எதிர்கட்சி தலைவர்கள் பூரா ஒண்ணு கூடுறாங்க. ஒண்ணு கூடி பிஜேபியை நம்ம அப்புறப்படுத்தி தீரணும். நம்ம ஊர் செந்தில் பாலாஜி அப்புறம் பார்த்துக்கலாம். செந்தில் பாலாஜி கரூர் தான் வீடு கட்டுறாரு, காஷ்மீர் வீடு கட்டலையே. அப்போ செந்தில் பாலாஜி என்பவர் தமிழ்நாட்டை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர். ஆனா ஆர்.என். ரவி யாரு சப்போர்ட் பண்றாருன்னா, அதானிக்கும் அம்பானிக்கும் நிரவ் மோடிக்கும் லலித் மோடிக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபரை திரும்ப அழைக்க வேண்டும் என்பதுதான் இங்கே தமிழ்நாட்டு மக்களுடைய வேண்டுகோள். இது அமைச்சரவையை நீக்குவது என்பது முதலமைச்சருக்கு உள்ள அதிகாரம். முதலமைச்சர் யார் தேர்ந்தெடுத்திருக்கா? தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறான். தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சரை மறு தேர்தல் வந்தா நீ வேற முதலமைச்சர் மக்கள் தேர்ந்தெடுக்க போறான். இதுக்கு செந்தில் பாலாஜியை டிஸ்மிஸ் செய்வதன் மூலம் முதலமைச்சருக்குள்ள அதிகாரத்தை ஆளுநர் எடுத்துக் கொள்கிறார்.
ம். இது தமிழக மக்களை அவமதிப்பதாக அர்த்தம். ஏன்னா தமிழக அரசுக்குன்னு சில அதிகாரங்களை கொடுத்துருக்கு இந்திய அரசியல் சட்டம். அவ்வளவு தாக்கம் அவருக்கு வந்துகிட்டு இருக்கா? பிஜேபி சார்பா வந்து நீங்க வந்து எதாவது சொல்லிட்டே இருங்க, மக்கள் மத்தியில ஏதாவது பேசிக்கிட்டே இருங்க, ஆளுநர்கிட்ட சொல்லிட்டே இருக்காங்களா? இல்ல, ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டே அதுதான். ம். ஆளுநர் நாகாலாந்துல இருந்தாரு. நாகாலாந்துல வந்து போடோ சோசியலிஸ்ட் போடோ தீவிரவாதிகள் இருக்கான். அவன் காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கான். அங்க அவரோட பேச்சுவார்த்தை முடிஞ்சு அவர்கள் என்ன ஒப்பந்தம் சொல்றானோ அதை இவர் மாத்தி எழுதி அவன்கிட்ட கொடுத்து இந்த ஒப்பந்தத்தை இவன் கையெழுத்து போட்டான்னு பேப்பரையே மாத்துறாரு. அவன் பூரா காட்டுக்குள்ள அம்போட ஒளிஞ்சு கிடக்குறான். அவ்வளவு பயிலும் மலையிலிருந்து நகரத்துக்கு கொண்டான என்ன ஆகும்? சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போகும். அதனால ஆளுநரை மோடி கூப்பிட்டு நாகாலாந்து பக்கமே போயிடாத, அவனுக்கு பூரா கம்பளி குளிருக்கு பெட்ஷீட் என்ன வச்சிருப்பான், அம்பு வில்லு கன்னு வச்சிருப்பான். அதனால அங்க போனீங்கன்னா சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடும், அதனால அங்க போகாதிட்டாரு. இப்போ இங்க தமிழக மக்கள் வந்து இளிச்சவாயர்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆளுநரோட மூக்கை நுழைத்தல் வந்து அதிகமா இருக்கு. அப்போ இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஜனநாயக பூர்வமாக 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்திருக்கான். அவர்களுக்கு அதிகாரம் யாருக்குன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, அமைச்சர்களுக்கு, முதலமைச்சருக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, மேயர்களுக்கு, இவர்களுக்கு அதிகாரம் இருக்கே தவிர ஆளுநர் வந்து ஒரு அலங்கார பொம்மை தான். ஆளுநர் யாரையும் மாற்றவோ டிஸ்மிஸ் பண்ணவோ நியமிக்கவோ அல்ல. நீங்க சட்டமன்ற தீர்மானத்து மசோதாவை ஆளுநருக்கு போனோம். ஆளுநர் போஸ்ட் பண்ண எங்க அனுப்பணும்? நீங்க டெல்லிக்கு அனுப்பணும், நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும், பிரசிடென்ட் கிட்ட அனுப்பணும். இதுதான் யாருடைய வேலை? ஆளுநர் முடிவெடுக்க முடியாது. மசோதாக்களை டெல்லிக்கு அனுப்புனா அவர்கள் முடிவு பண்ணுவாங்க. ஆனா ஆளுநரை பொறுத்தவரை என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, நான் தான் முழு அதிகார மையம், நான் தான். செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சரா எப்படி நீடிக்கலாம்? இதை கேட்க வேண்டியது யாருன்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கு, விசாரணை நடந்துட்டு இருக்கு, அவர் பேஷண்டா இருக்காரு. இதுக்குள்ள டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய அதிகாரத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க? நீங்க இந்திய அரசியல் சட்டம் மாநில அரசு கொடுத்துருக்கிற அதிகாரத்துக்குள்ள ஆளுநர் தலையிட்டாருன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு போகும். ஆளுநருக்கு என்ன அதிகாரம்னு வரையறுக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம்னு வரையறுக்கப்பட்டிருக்கு. இந்த அதிகார வரம்புக்குள்ள அவங்க நின்றுக்கணும். அதை தாண்டி வர்ற வேலையை ஆளுநர் செஞ்சா என்ன ஆகும்? தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு என்பது ஆளுநர் மாளிகை என்பது ஒரு அமைதி பூங்காவான இடம். அங்க இருக்கக்கூடிய ஆளுநர் RSS உடைய பிரச்சாரகராக மாறக்கூடாது. ஆளுநரை பொறுத்தவரை இப்ப எப்படி இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, எங்க போனாலும் சரி அது அங்க ஒரு சனாதனத்தை கொளுத்தி போடுவதுதான் அவருக்கு வேலை. காரணம் கேட்டீங்கன்னா, அவர் RSS அஜெண்டாவை RSS சொல்லுகிற வேலையை செய்கிற ஏவல் துறையாக தான் வச்சிருக்காரே தவிர இது ஒரு ஜனநாயக ரீதியான துறையாக அல்ல. இடையில ஒரு மீட்டிங்ல பேசும்போது கூட சொல்லியிருந்தாரு, திராவிடம் வந்து நீர்த்து விட்டது, பிஜேபி வந்து இதாகிட்டுன்னு சொல்லியிருக்காரு. இல்ல, அவர் அதாவது இந்தியாவுக்கு ஆரிய திராவிட யுத்தத்தை ஆரம்பிச்சு வச்சது எங்கன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில தான் தந்தை பெரியார், நீங்க பாப்பானையும் பாம்பையும் பார்த்தா முதல்ல நீங்க பாம்பை விட்டுருக்கடா பாப்பான் அப்படின்னு சொன்ன ஒரே மாநிலம் இது தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் தான் நீங்க சனாதனம் என்பது மாநில சுயாட்சி என்பது அடைந்தால் திராவிட நாடு இல்லையால் சுடுகாடுன்னு இந்த கோஷம்லாம் எங்கிருந்து இந்தியாவுக்கு எங்கிருந்து வந்தது? தமிழ்நாட்டிலிருந்து தான். அப்போ தமிழ்நாட்டுடைய அரசியலை பலவீனப்படுத்தணும், தமிழ்நாட்டினுடைய அரசியலை நீங்க காலி பண்ணணும். இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். இப்போ இவர் செந்தில் பாலாஜியை மூலம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி சௌரியமாக சாப்பிட்டுட்டு நீங்க அவரு ஆஸ்பத்திரியில் இருக்கார். சங்கீதா ஓட்டு இட்லி கேட்குறாராம். ஜெயலலிதா இட்லி சட்னி சாப்பிட்ட மாதிரி செந்தில் பாலாஜி எதை கேட்குறாரு? சங்கீதா ஓட்டு இட்லியை கொடுன்னு கேட்குறாரு. சங்கீதா ஓட்டுல உரிமையாளரான முரளி நீங்க செந்தில் பாலாஜி பார்ட்னர். அவர் இட்லியும் கொடுப்பாரு, இந்த தோசையும் கொடுப்பாரு, ரோஸ்ட்டு கொடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஆக செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை கரை படிந்த ஊழல் படிந்தவர் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த விஷயத்த தமிழ்நாடு அரசு பார்த்து கொள்ளுமே தவிர டெல்லியில் இருக்கக்கூடிய ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இல்லை. ஆளுநரை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி எப்படி அப்ரூவரா மாத்திரணும், திமுக எதிராக அப்ரூவரா மாத்திரணும். இதுக்கான முயற்சியை
ஆளுநர் மூலம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால ஆளுநர் உண்மையாகவே செந்தில் பாலாஜி நீங்க பார்க்கணும்னா நீங்க சங்கீதா ஹோட்டலு சுரேஷை பார்த்தீங்கன்னா சரி, இல்லை சுரேஷனுடைய சிஓவா இருக்கிற லதா மேடத்தை பார்த்தா சரி, நீங்க செந்தில் பாலாஜியை அப்ரூவரா மாத்திரலாம். காரணம் கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜியினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பூரா சங்கீதா ஹோட்டலா இருக்கு. அதனால ஆளுநருக்கு வேணும்னா 4 இட்லி அங்கிருந்து அனுப்பலாம். இதுதான் சங்கீதா ஆஸ்பத்திரியுடைய அரசியலே தவிர செந்தில் பாலாஜி இப்ப அவரு வந்து நோயாளி. செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சர். செந்தில் பாலாஜி பொறுத்தவரை அவர் இன்னும் 3 மாசத்துக்கு மருத்துவமனை வளாகத்துக்குள்ள மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி தான் இருக்கணும். இவர் என்னத்தை ஊழல் பண்ணிட்டு போறாரு? இல்ல என்ன சட்டத்தை மீறிட போறாரு? சங்கீதா ஹோட்டல் 2 இட்லி போல 4 இட்லி சாப்பிடுவார். வேற என்ன நடக்க போகுது? 2 சட்னி போல 4 சட்னி சாப்பிடுவாரு. இதுக்குள்ள அவர் டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு? அப்போ ஆளுநருக்கு எப்படியாவது செந்தில் பாலாஜிய பிஜேபி பக்கம் கொண்டு வந்துருக்கு. செந்தில் பாலாஜியில மேல வெறுப்பா இல்ல திமுக மேல வெறுப்பா? திமுக மேல உள்ள வெறுப்பு. திமுக மேல உள்ள வெறுப்ப செந்தில் பாலாஜிய அப்ரூவரா மாத்திட்டா துருப்பு சீட்டு திமுகவை பலவீனப்படுத்திடலாம். பிரதமர் மோடி ஒரு மீட்டிங்ல பேசும்போது திமுக வந்து குடும்ப அரசியல்ல ரொம்ப பெருசா பண்றவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, ஆமா நாங்கள் குடும்ப அரசியல் தான் பண்றோம், எங்க மக்களோட சேர்ந்து பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த வகையா பாக்குறீங்க? இல்ல திமுக இந்தியா முழுக்க குடும்ப அரசியல் தான். நீங்க நேருக்கு பின்னாடி இந்திரா காந்திக்கு பின்னாடி ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி. தேசிய அரசியல் அப்படித்தான் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்தா தமிழ்நாட்டு அரசியல் அப்படித்தான் இருக்கு. கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின். ஆந்திரா போனீங்கன்னா ஒய்எஸ்ஆர் ரெட்டி, ஜெகன் ரெட்டி அப்படித்தான் இருக்கு. அப்படியே போனீங்கன்னா ஒரிசாவில் பிஜு பட்நாயக், அவன் மகன் யாரு? நவீன் பட்நாயக். மகாராஷ்டிரா போனீங்கன்னா பால் தாக்கரே மகன் உத்தவ் தாக்கரே, அடுத்த மகன் ஆதித்ய தாக்கரே. இப்படிதான் அரசியல் தான். நீங்க இந்தியா லல்லு பிரசாத் யாதவ், தேஜஸ்வி யாதவ், முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ், எங்க பார்த்தாலும் இது இந்தியாவும் வாரிசு அரசியலும் பிரிக்கப்பட முடியாது. இது இந்தியா மட்டுமல்ல, உலகம் பூரா. அமெரிக்கா எடுத்தீங்கன்னா சீனியர் புஷ், அப்புறம் ஜூனியர் புஷ், பல புஷ்கள் வந்துட்டாங்க. இது நீங்க இந்தியாவில் அதே போல வடகொரியாவில் எடுத்தீங்கன்னா அவங்க அப்பா கிம் உன் ஜங், இப்ப இருக்கிற கிம் உன் ஜங், இப்படி பல வாரிசு அரசியல் உலகம் பூரா இருக்கத்தான் செய்யுது. அப்போ இந்த வாரிசு அரசியல் என்பது அரசியல் பண்ணுகிற குடும்பத்தை பொறுத்து. சில அரசியலுக்கு விருப்பமா வர்றான், இல்லை அரசியல் விட்டுட்டு போயிடுறான். இப்போ எடப்பாடி அரசியலுக்கு வந்தாரு, எடப்பாடி பையன் மிதுன் அரசியலுக்கு வேண்டாங்கிறாரு, அரசியல வேண்டாங்கிறாரு. அதனால அரசியல் என்பது நீங்க காலகாலமாக அரசியலும் வாரிசு அரசியலும் பிரிக்கப்பட முடியாது. பின்னி பிணைந்து கிடக்கக்கூடிய விஷயம்தான் வாரிசு அரசியல். உங்களது பொன்னான நேரங்களை ஒதுக்கி அநேக கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கிறோம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.